பேருக்கு வீட்டுல ஒண்ணுக்கு ரெண்டு மருமக இருக்காங்க. ஆனா ஒரு வேலைக்கு ஆக மாட்டாளுங்க. ஐயோ, அத்தை வேற வந்துட்டாங்களா? போச்சு, இன்னைக்கு நம்ம தொலைச்சு எடுக்க போறாங்க. அத்தை, பிடிச்சு எவ்வளவு நேரம் ஆகுது? இவ்வளவு நேரம் கிச்சனுக்கு வராம என்ன பண்ணிட்டு இருக்க? 10 மணி ஆனா உங்க மாமா பசிக்குதும் பாரு. அப்ப சாப்பாட்டுக்கு என்ன பண்றது? இல்லாத கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆமா ஆமா, லேட்டாக தானே செய்யி. அப்படியே 10 பிள்ளை பெத்து கொடுத்துட்டா. மொத்த பிள்ளை பெத்து கொடுக்க வக்கு இல்ல. வீட்டுக்குள்ளேயே எல்லாரும் அடைஞ்சு கிடப்பீங்களோ? ஒழுங்கா வேலையை பாரு. அத்தை, நீங்க எதுக்கு அக்காவை இப்படி பேசிட்டு இருக்கீங்க? வந்துட்டியா? அவளுக்கு சப்போர்ட்டா நீயும் வந்துட்டியா? ஒரு பேத்தியோ பேரனையும் என் கையில பெத்து கொடுத்துட்டு இந்த வாயெல்லாம் பேசுங்க. அது வரைக்கும் என்கிட்ட இந்த பேச்செல்லாம் வாயே பேசக்கூடாது. இந்த வீட்டுல என் பேச்சு மட்டும்தான் இருக்கணும். புரிஞ்சுதா? எல்லாம் என் தலை எழுத்து. நான் சொன்ன எங்க அல்லம்புள்ளைய கட்டியிருந்தா நேரம் எப்படி ஓஹோடு இருந்திருக்கலாம். எல்லாம் அவனுங்களே கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணதுனால இந்த லட்சணம். அக்கா, அக்கா, அத்தை பேசும்போது ஏதாவது சொன்னாதானே ஆகும். இங்க எதுவும் பேசாம அழுதுட்டே இருந்தா என்னக்கா அர்த்தம்? என்னவளே, அடி என்னவளே. வெண்ணிலா, என் வெண்ணிக்குட்டி, என்ன பண்ற? மாமாக்கு ஒரு காஃபி போட. பிந்து, நீ மாமாட்ட இதை பத்தி எதுவும் பேச வேண்டாம். நீ போ, நான் பேசி சமாளிச்சுக்கிறேன். பிந்து, என்னாச்சு இந்த பொண்ணுக்கு? எப்பவுமே என்ன கிண்டல் பண்ணா போக மாட்டா. இன்னைக்கு என்ன மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கு? எதுவும் பேசாம போறா. என்னாச்சுன்னு தெரியலையே. வெண்ணிக்குட்டி, மாமாக்கு ஒரு காஃபி போட தெரியா? என் வெண்ணிக்குட்டி அழகாயிட்டே போகுது. ஆனா மூஞ்சில ஏதோ ஒரு குறையா இருக்கே. இங்க பாருங்க, காலங்காத்துல வந்து ஆரம்பிக்காதீங்க. அத்தை இப்பதான் லேட் ஆயிடுச்சுன்னு திட்டிட்டு போறாங்க. சும்மா உங்களை வச்சுட்டு என்னால ஒண்ணும் பண்ண முடிய மாட்டேங்குது. அப்ப நான் உன்னை சந்தோஷமா தானே பாத்துக்கிறேன். அப்ப அப்படித்தான் இருக்கும். ஆமா ஆமா, இப்படியே டெய்லியும் லேட்டா வந்தா போச்சு. அப்ப நம்ம தனி கொடுத்துரும் போயிடுவோமா? நீயும் நானும் மட்டும்தான் தனியா எல்லா விஷயத்துக்கும் சந்தோஷமா இருக்கலாம். என்ன சொல்ற? நீ சரின்னு மட்டும் சொல்லு. நான் சென்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிடுறேன். என்ன சொல்ற பொண்டாட்டி? ஏங்க, நீங்க பேசுறது 1000 பேசுவீங்க. என்னதான் இருந்தாலும் நீங்க அம்மா பையன். அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் என் கூட வந்துருவீங்களா என்ன? அடி பொண்டாட்டி, நான் மட்டும் எங்க அம்மாக்கு பையன் கிடையாது. என் தம்பியும் பையன்தான். அது மட்டும் இல்லாம அவங்கள நான் இப்படியே விட்டுட்டு வர போறேன். புது வீடு கட்டியாச்சுல்ல. நீ பால் காய்ச்சி அவங்கள கொண்டு அங்க பத்திரமா விட்டுட்டு நாம சென்னை போயிடுவோம். என்ன சொல்ற? நீங்க முதல்ல இடத்த காலி பண்ணுங்க பாப்போம். என்னடி, நான் இவ்வளவு ஆசையா கேக்குறேன், இடத்த காலி பண்ண சொல்ற? போங்க முதல்ல. காலங்காத்துல வந்து தேவையில்லாம பேசிட்டு இருப்பீங்க நீங்க. ஏண்டி, நானே தனி கொடுத்துன போலாங்கிறேன். நீ என்னடி என்கிட்ட சண்டைக்கு வர? ஒன்னு சரின்னு சொல்லு, இல்லாட்டி வேண்டான்னு சொல்லு. ஐயோ, எல்லார்த்த வீட்லயும் இப்படி இருக்கு. ஆனா என் வீட்ல மட்டும் இப்படி இருக்கே. நான் போயிட்டு அப்புறம் வரேன். சந்தோஷ், நீங்க இருக்கிற வரைக்கும் என்ன 1000 பேர் 1000 குறை சொல்லட்டும், எனக்கு எதுவுமே தெரியாது. நான் அப்பவும் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். எனக்கு என்னோட லைஃப்லயே கிடைச்ச பெஸ்ட் gift நீங்க. என்னோட முத குழந்தையும் நீங்க. மாமா வரேன்னு சொன்னாரு. எவ்வளவு நேரம் ஆச்சு ஃபோன் பண்ணி? சீக்கிரம் வர மாட்டாரா? வர வர அவருக்கு கொஞ்சம் கூட என்ன பார்த்து பயம் இல்ல. என்ன பார்த்தா பயம் இல்லைன்னு பார்த்தா ஜூனியரை கண்டு பயம் இல்ல. வரட்டும். என்ன இவ தனியா உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கா? கொஞ்ச நேரம் எல்லாத்து கூட பேசினாதானே உடம்புக்கு நல்லா இருக்கும். ஏய் தேனே, என்னடி மூஞ்சி இவ்வளவு கோவமா வச்சுட்டு உட்காந்துருக்க? என்னடா ஆச்சு? அம்மா, இன்னைக்கு மாமா வரேன்னு சொன்னாங்க. இன்னும் வரலையா? அதான் பார்த்துட்டு இருக்கேன். தோ மாப்பிள்ளையே வந்துட்டாரு. வாங்க வாங்க. அம்மா மருமகளே. அத்தை, நீங்களும் என்ன பார்க்க வந்திருக்கீங்களா? ஆனா மாமா என்கிட்ட எதுவுமே சொல்லலையே. நான் தான் அவங்கிட்ட ஒன்னும் சொல்ல வேண்டாம்னு சொல்லியிருந்தேன். என்னாலதான் நேரம் ஆயிடுச்சு. உனக்கு உடம்பெல்லாம் எப்படி இருக்குது? நல்லா இருக்குது அத்தை. உன்னை விட்டுட்டு என்னால அங்க இருக்கவே முடியல. அதான் கையோட உன்னை அழைச்சிட்டு போலான்னு வந்தேன். என்ன சொல்றீங்க சமந்தி? அதுக்குள்ள பிள்ளைய அழைச்சிட்டு போகணுமா? நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. என்னால தேனை விட்டுட்டு இருக்க முடியல. அவ இருந்தா கலகலன்னு இருக்கு வீடு.
இப்ப ஏதோ வீடு வெறிச்சோடி கிடக்குது. அதனாலதான் பிள்ளை கூட்டிட்டு போறேன். அம்மா, தேனி இங்க இருக்கும்னு ஆசைப்பட்டா அவ இங்கேயே இருக்கட்டும். நாம அவளை எதுவும் சொல்ல வேண்டாம். அவ சந்தோஷம் தான் நம்மளுக்கு முக்கியம். என்ன தேனு, நான் சொல்றது சரிதானே? எவ்வளவு அழகா என்ன கோர்த்து விடுறீங்கல்ல. சரிதான். அம்மா, நான் இங்க வந்து 2 வாரம் இருந்துட்டேன்ல. நான் போய் அங்கேயே 1 வாரம் இருந்துட்டு வரேன். நீங்க எங்க கூட வரீங்களா? ஒரு 2 நாள் இருந்துட்டு வாங்கம்மா. என்னடா கண்ணே, உன்னை நான் கொஞ்ச நாள் வச்சு பாத்துக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்போ நீ ஊருக்கு போறேன்னு சொல்ற. அதனால என்ன சம்மந்தி, நீங்களும் அங்க வாங்க. அங்க வந்து 2 நாள் அவ கூட இருங்க. அவளும் ரொம்ப சந்தோஷப்படுவாள்ல. அது மட்டும் இல்ல, இப்போ டக்குன்னு அவளும் ஊருக்கு கிளம்புனா பொக்குன்னு போயிடுவா. நீங்க கூட வந்தீங்கன்னா நாங்களும் கொஞ்சம் சந்தோஷப்படுவோம். ஆமா அத்தை, அம்மா சொல்றது சரிதான். நீங்களும் அங்க வந்தீங்கன்னா தேனுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும்ல. அம்மா, ரொம்ப யோசிக்காத. இங்க இருந்து என்ன ரொம்ப தூரமா இருக்கு? 1 கிலோமீட்டர் தானே. அப்பாவும் வந்துட்டு போயிடுவாரு. உனக்கும் பிரச்சனை இருக்காது. அதுக்கு இல்லம்மா, நீ ஒன்னும் பேச வேண்டாம். எங்களோட இப்பவே கிளம்புமா. என்னத்த யோசிச்சுட்டே இருக்கீங்க? வாங்க அத்தை, போலாம். சரி மாப்ள. சரிதான். உன் மருமக சொன்னா உன் காதுல விழுகுது. நான் சொன்னா உன் காதுல கூட விழ மாட்டேங்குதுல. சரி வாங்க, நாம போய் எல்லாம் எடுத்து வைக்கலாம். ஏன் இவ்வளவு லேட் பண்ணீங்க? உங்களுக்கு இப்ப இருந்து பாத்துட்டே என்ன தெரியுமா? நீங்க வருவீங்க வருவீங்கன்னு வாசலையே நான் பாத்துட்டு இருக்கேன். என்னங்க பாத்துட்டே இருக்கீங்க? நான் கேட்டதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. எல்லாம் உங்க அத்தையாலதான் லேட்டு. நான் ஒன்னும் லேட் பண்ணல சாமி. நான் நேரமே கிளம்பிட்டேன் உன்னை போய் பார்த்துட்டு வரலான்னு. அவங்கதான் நானும் வரேன்னு சொல்லி டக்குன்னு கிளம்பி வந்துட்டாங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னு. 2 நாளா என்னை போட்டு பாடா படுத்திட்டாங்க. நானும் வருவேன் மருமகளை பார்க்க, நானும் வருவேன் மருமகளை பார்க்கன்னு. நான் என்ன பண்றது சொல்லு நீயே? உன்கிட்ட போன் பேசி வச்ச உடனேதான் இந்த முடிவே எனக்கு தெரியும். ஆனா நீ செம்ம கோபத்துல இருப்பனும் எனக்கு தெரியும். உங்களுக்கு என்ன பார்த்தா சிரிப்பா இருக்குல்ல? நான் கோபமா இருக்கேன். என்கிட்ட நீங்க எதுவும் பேச வேண்டாம். சரி. என்ன இவரு இப்படி நடந்துக்கிறாரு? நான் கோவமா இருக்கேன்னு சொல்றேன். என்ன சமாதானப்படுத்தணும் கூட தெரியலையா? முன்ஜென்மம் எல்லாம் பொய் என்று நினைத்தேன். உன் கண்ணை பார்த்தேன் மெய்தானடா. நம்ம இப்படியே இருந்து என்ன பண்ண போறோம்? கண்டிப்பா ஏதாவது வேலைக்கு போய் ஆகணும். அதுக்கு முதல்ல நம்ம தைரியமா இருக்கணும். தேவா, அண்ணா, என்னடா என்னமோ யோசிச்சுட்டே இருக்க? ஆமா, இன்னைக்கு இன்டர்வியூ போனல, என்னாச்சு? அண்ணா, எனக்கு வேலை கிடைக்கல. சரி பரவாயில்ல, இன்னும் 2 கம்பெனி அட்டன் பண்ணலாம். இதுக்காக நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்காத, சரியா? கிரிஷ், சித்தி, தேவா வேலைக்கு போகணும்னு அவசியமே இல்லை. அவளோட சந்தோஷத்துக்காக தான் நான் வேலைக்கு சேரினேன். ஆனா இப்பதான் இன்டர்வியூல வேலை கிடைக்கலல்ல. அவளை ஏன் கஷ்டப்படுத்துற? சித்தி, எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை சித்தி. நான் கண்டிப்பா வேலைக்கு போயிடுவேன். எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்களேன். இல்ல தேவா கண்ணு, உன்னை யார் இப்படி போய் கஷ்டப்பட சொல்றது? உனக்கு வேணுங்கிறது எல்லாம் கிடைக்குது. அப்படி உனக்கு ஏதாவது வேணும்னா நீ தேங்காய் காலத்துக்கு வா. அங்கதான் நிறைய வேலை இருக்குல்ல. அண்ணா, ப்ளீஸ்ண்ணா, நான் வேலைக்கு போறேண்ணா. எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுண்ணா. நீ வேண்டான்னு மட்டும் சொல்லிடாத. இங்க பாரு தேவா, இந்த வயசு அப்படி புடிவாதம் முடிக்கிற வயசு. சித்தி சொன்னா நீ கண்டிப்பா கேட்கணும். சித்தி உன் நல்லதுக்கு தானே எல்லாம் சொல்லுவேன். சரி சித்தி. சித்தி, சித்தி, அவதான் வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறாள்ல, நம்ம அவ போக்குல விட்டு பிடிப்போமே. நான் இவ்வளவு தூரம் சொல்றேன், அப்பவும் நீ திரும்ப அதானே பேசுற. சரி, உனக்கு அவளுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா கொடு. சித்தி, உங்க பேச்ச மீறணும்ல இல்ல, நீங்க சரின்னு சொன்னாதான். ஆனா அவ இப்படி கவலையோட இருக்க கூடாதுல்ல, அவளும் சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக தான் நான் கேக்குறேன். சித்தி,
கடைசியா ஒரு சான்ஸ் கொடுங்க சித்தி. சரிம்மா தேவா, உனக்காக மட்டும்தான் இந்த தடவை சான்ஸ் கொடுக்குறேன். சரியா? எல்லாம் உன் சந்தோஷத்துக்காக தான். நீ எப்பவும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்கணும். சரி சித்தி, ரொம்ப தேங்க்ஸ். அண்ணா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சித்தி எனக்காக சரின்னு சொல்லியிருக்காங்க. நீ எப்பவும் சிரிச்சுட்டே சந்தோஷமா இருக்கணும்னு தான் சித்தியும் ஆசைப்படுறாங்க. நீ தான் சித்திய புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற தேவா. அண்ணா, உனக்கு தான் சித்தியை பத்தி இன்னும் சரியா தெரியல. இப்ப நீ சித்தியை புரிஞ்சுக்குவேன்னு எனக்கு தெரியல. நான் ஏதாவது சொன்னனா நீ என் மேல கோச்சுக்கிற. ஆனா உண்மையான சூழ்நிலை நீ எப்ப புரிஞ்சுக்குவேன்னு தெரியல. ஒரு நாள் உனக்கு தெரியும் போது அது உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்ண்ணா. என்ன இவ? நான் வந்தது கூட கவனிக்காம இங்கேயே வேலை செஞ்சுட்டு இருக்கா. நீங்களா? நான் பயந்தே போயிட்டேன். என்னடா அது திடீர்னு. ஆமா, ஆபீஸ் போலியா? ஆபீஸ் போயிட்டு வந்தேன். வரப்போ சஞ்சய் வெளியே நின்னுட்டு இருந்தான். அப்புறம் கூட்டிட்டு வந்து அவங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன். அவன் ஏதோ ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். ஐயோ, அத்தை பார்த்தா பேசுவாங்களே. நீங்க என்னங்க, உங்களுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? சஞ்சய பார்த்தாலே அத்தைக்கு பிடிக்காது. தேவையில்லாம நீங்க ஏன் அவங்க கிட்ட திட்டு வாங்குறீங்க? என்ன நீ இப்படி பேசுற? அவன் நம்ம வீட்டு பையன். உனக்கே தெரியும்ல. அந்த மாமா இருந்த வரைக்கும் ரொம்ப நல்லா பாத்துக்குவாங்க. அத்தையும் எங்க மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க. ஏதோ சின்ன சண்டையால இப்படி ஆயி போச்சு. அதுக்குன்னு சஞ்சயும் மச்சானே விட்டு கொடுத்துட முடியுமா? எனக்கு எங்க அம்மா எப்படியோ அப்படிதான் அத்தையும். அத்தை என் மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க. சின்ன வயசுல நான் கேட்டது எல்லாமே செய்வாங்க. அப்புறம் எப்படி நான் சஞ்சய் மட்டும் விட்டு கொடுத்துட முடியும்? மாமா இருந்த வரைக்கும் சரின்னு சொல்லி ஒதுங்கி இருந்தோம். இப்ப மாமாவும் இல்லைல்ல. அப்புறம் நாங்க தானே அவங்களுக்கு ஒத்தாசனையா இருக்கணும். அனுசரிச்சும் போகணும். அம்மா கோவப்பட்டுட்டு போறாங்க. நாம எப்பவும் போல போயிட்டு வருவோம். ஏங்க, அத்தை. எங்க அம்மாவா? எங்க அம்மா ஒண்ணு இங்க இல்ல. எங்க இருக்காங்க எங்க அம்மா? அதோ உங்க பின்னாடி. பின்னாடியா? ஏங்க, நீங்க அத்தைகிட்ட பேசிட்டு வாங்க. நான் வெளியில வெயிட் பண்றேன். அடி பாவி, எங்க அம்மாவை பார்த்தோன்னே எஸ்கேப் ஆயிட்டா. நான் மாட்டிக்கிட்டனே. இப்ப என்ன சொல்லி சமாளிக்கிறது? அம்மா, ம், நம்ம பேசினதெல்லாம் கேட்டாங்களா? கேட்கலையா? ஒன்னும் தெரியலையே.